கவனிங்க 11ஆம் கேள்வி லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 8 சக cos x into 1 minus cos 2x in கீழ் x tan 3x இனுடைய பெருமானம் என்ன? பெருமானம் காணணும். கவனிங்க எக்ஸ்டென்ஸ் டு 0 பிரதியிடும் போது கவனிங்க இது பெருமானத்தை தரப்போகுது. எக்ஸ்ட்ரா பெருமானம் 0 எனும்போது 1 தரும். 1 சக 8 9. எனவே இது பிரச்சனை இல்லை, இந்த கணக்கு பொறுத்தவரை இல்லை. இந்த பகுதி பிரச்சனை இல்லை. இந்த பகுதி பிரச்சனை ஏன் 0 அணுகுது. அதே போல் இதுவும் 0 அணுகுது. எக்ஸ்ட பெருமானம் 0 அணுகும்போது tan 3x பெருமானம் 0 அணுகும். கவனிங்க இந்த பகுதி பிரச்சனை 1 - 1 வரும் 0 அணுகுது. எனவே எங்களுக்கு இது பிரச்சனை இல்லை, இந்த பகுதி பிரச்சனை. எனவே இந்த திரிகோண கணித தொடர்பை மேலும் சுருக்கணும். கவனிங்க திரிகோண கணித தொடர்பை மேலும் சுருக்கணும். இது பற்றி கவலை இல்லை எனக்கு. கவனிங்க 1 - cos 2xன்னு சொல்கிறது 2 sin வர்க்கம் x. இதை எழுதலாம் 2 sin வர்க்கம் xன்னு சொல்லி. ரைட். கவனிங்க லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 8 + cos x. இதை எழுதலாம் நான் சொன்னேன் 2 sin வர்க்கம் xன்னு சொல்லி. கீழ் x tan 3xன்னு சொல்லி. கவனிங்க அடிப்படையான விஷயம் எங்களுக்கு தெரியும். அடிப்படையான விஷயம் tan x இன் கீழ் x லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 பெருமானம் 1. அதே போல் sin x இன் கீழ் x லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 என்னுடைய பெருமானம் 1. 0 எனக்கும் போது பெருமானம் 1 தரும். எனவே நாங்கள் இந்த வடிவங்களுக்கு இந்த பகுதிகளை மாற்ற ட்ரை பண்ணணும். ரைட். கவனிங்க லிமிட்டை ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக பகிர்ந்து எழுதலாம். கவனிங்க இங்கே கீழே 3x இருந்திருந்தால் கவனி இங்கே கீழே 3x இருந்திருந்தால் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 ஆகும்போது இதனுடைய பெருமானம் 1. கவனிங்க நான் கீழே 3x உருவாக்கி மேலே 3x பெருக்கிறேன். 3x பெருக்கும்போது இது x² மாறிக்கொள்ளும். கவனிங்க அந்த x² நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் இங்கே sin வர்க்கம் x பிரிக்கலாம். பிரிபடே இது உண்மையில். கவனிங்க திரும்பவும் ஒரு முறை எழுதுகிறேன். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 8 + cos x 2 sin வர்க்கம் x இன் கீழ் x வர்க்கம். இந்த x வர்க்கத்தை கொண்டு நான் இது கீழே எழுதுகிறேன். கீழே 3 கவனிங்க நான் இதை உண்டாக்குறேன். கீழே 3 இருக்குது. அத்துடன் தான் 3x இன் கீழ் 3x ஒன்று இருக்குது. கொஞ்சம் சுலபான்னு சொல்லி கவனிங்க இதுக்கு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 பெருமானம் 1. இதனுடைய பெருமானமும் 1. எனவே 9 வரும். எனவே 9 × 2 மிச்சமாக இருக்குது 2 ன் கீழ் 3. ரைட். கவனிங்க இதை சுருக்கினா 3 - 2 6 சொல்கிற பெருமானத்தை தரும். கவனிங்க இது 6 சொல்கிற பெருமானத்தை அனுப்பும். கவனிங்க 12ஆம் கேள்வி லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 8 அணுகும்போது கனமூலம் x -2 ன் கீழ் x வர்க்கம் -9x + 8 சொல்கிறது என்ன பெருமானத்தின் எடுக்கும்? கவனிங்க 8 பிரதியிடும் போது மேலே 0 கீழே 0 வருகிறது எங்களுக்கு. எனவே தேரா வடிவம் ஏதாவது ஒரு பெருமானத்தை எடுக்கலாம். 0 அல்லது ஏதாவது ஒரு பெருமானத்தை எடுக்கலாம். கவனி என்ன பெருமானத்தை எடுக்குது சொல்லி நாங்கள் சுருக்கி பார்ப்போம். கவனிங்க இதை மேலும் இந்த அச்சர கணித பகுதியை சுருக்க முடியுமான்னு சொல்லி
பார்ப்போம். மேலும் எங்களுக்கு சுருக்க முடியுமான்னு சொல்லி பார்ப்போம். கவனி இதை எழுதலாம். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 8 எக்ஸின் 1/3 எக்ஸின் 1/3 -2 கீழ் கவனி கீழே இருபடி காரணிப்படுத்தலாம். காரணிப்படுத்தினா எங்களுக்கு வரது x - 8 x - 1 x - 8 x - 1 சொல்லி கவனிங்க. எக்ஸிட பெருமானம் மட்டினை அணுகும்போது இந்த பெருமானம் ஏழினை அணுகும். இது பிரச்சனை இல்லை. இது பூச்சத்தை அணுகும், இது பூச்சத்தை அணுகும். எனவே இவங்க தான் பிரச்சனை எங்களுக்கு. இவங்க தான் எங்களுக்கு பிரச்சனை. கவனி எனவே இவங்களை இல்லாமல் செய்யணும். நாங்கள் இவங்களை இல்லாமல் செய்யணும். கவனிங் எக்ஸ்டென்ஸ் டு 8 கீழே x - 8 இருக்குதால எனக்கு ஒரு ஐடியா வருது. இது இந்த வடிவத்தில் இருக்குது. கவனிங்க. லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு a ஆக அடிப்படை அட்சர கணித எல்லை தேற்றம் என்ன சொல்லுதுண்டா? லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு a ஆக x to the power n a to the power n minus x minus a என்று சொல்கிறது n into a n minus 1 தரும். சொல்லுவோம். அதுதான் அடிப்படை அட்சர கணித எல்லை தேற்றம். கவனிங்க. இதை இந்த ரெண்டை 8 1/3 கொடுக்கலாம். 8 2/3 கொடுக்கலாம். எனவே கொடுக்கும்போது இதனை பார்க்கும்போது எனக்கு இந்த பகுதி ஞாபகத்துக்கு வருது. எனவே இதனை எக்ஸிட பெருமானம் மட்டினை அணுகும்போது இதனுடைய பெருமானத்தை ஒரு வரியில் எழுதலாம். 1/3 into 8 1/3 minus 1 சொல்லி சொல்லி சொல்லுவார். தர 1 இதனுடைய பெருமானம் 7 அணுகும். கவனிங்க. சுருக்கலாம் 1/3 கவனிங்க. இது 8 சயர் 2/3 இருக்கும். 8 சயர் 2/3 என்று சொல்கிறது 1/8 2/3 1/8 கவனிங்க. 2/3 தர 2/3 1/4 எனவே 1/4 சொல்லலாம். 1/4 என்கில் 1/7 சமன் 12 84 1/84 சுருக்கி பாருங்கள். வேலை நான் சொல்லுவேன். 13ஆம் கேள்வி. லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு pi sin வர்க்கம் x மைனஸ் tan வர்க்கம் x இன் கீழ் x மைனஸ் pi முழுவதின் 4ஆம் அடுக்கு இன்னைக்கு பெருமானம் என்ன சொல்லி கவனிங்க. இது திரிகோண கணித தொடர்பொண்டு கணிங்க. இவ்வாறு வார சந்தர்ப்பத்தில் ஒன்று x மைனஸ் pi ஏதாவது ஒரு பிரதியிட கொடுக்கலாம் t அல்லது pi மைனஸ் எக்ஸ்ன்னு சொல்கிறது ஏதாவது ஒரு பிரதியிட கொடுக்கலாம். கொடுத்து சுருக்கி செய்யலாம். கவனிங்க. அல்லது இவ்வாறே வைத்து சுருக்கி செஞ்சு பார்ப்போம். கவனிங்க. இது இவ்வாறு இருக்க லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு pi கவனிங்க. sin வர்க்கம் x மைனஸ் tan வர்க்கம் xன்னு சொல்கிறது sin வர்க்கம் x இன் கீழ் cos வர்க்கம் x விளங்க சொல்லி ரைட். எனவே sin வர்க்கம் x மைனஸ் sin வர்க்கம் x இன் கீழ் cos வர்க்கம் x
சைன் வர்க்கம் எக்ஸின் கீழ் கொஸ் வர்க்கம் எக்ஸ். ரைட், கீழ் எக்ஸ் மைனஸ் பை முழுவதின் 4ஆம் அடுக்கு. எக்ஸ் மைனஸ் பை முழுவதின் 4ஆம் அடுக்கு. ரைட், கவனிங்க. இப்போ எங்களுக்கு தெரியும் திரிகோண கணித எல்லை தேற்றம் சொல்லி ரெண்டுக்கு யூஸ் பண்ணலாம். ஒன்று சைன் எக்ஸின் கீழ் எக்ஸ் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0, அதுபோல் tan எக்ஸின் கீழ் எக்ஸ் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0. திரிகோண கணித எல்லை தேற்றம் இது ரெண்டுக்கு மாத்திரம்தான் எங்களுக்கு பயன்படுத்தலாம். திரிகோண பகுதி வர்றதால இவ்வாறான ஃபார்மேட்டுக்கு நாங்கள் மாற்ற தெரிஞ்சிருக்கணும். ரைட், கவனிங்க. சைன் வர்க்கம் எக்ஸை நான் பொதுவாக எடுக்கிறேன். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு பை சைன் வர்க்கம் எக்ஸ் பொதுவாக எடுத்தேன்னு சொன்னால் 1 மைனஸ் 1 ஓவர் கொஸ் வர்க்கம் எக்ஸ் வரும். கொஸ் வர்க்கம் எக்ஸ்ன்னு வரும். என்ன சொல்ல வரேன் சொல்லி. எனவே ரைட், இதை வாரம் எழுதுகிறேன். கவனிங்க, கொஸ் வர்க்கம் எக்ஸ் நான் போமாசி எடுத்தேன்னு சொன்னால் கொஸ் வர்க்கம் எக்ஸ் இன் மேல் சைன் வர்க்கம் எக்ஸ் கொஸ் வர்க்கம் எக்ஸ் மைனஸ் சைன் வர்க்கம் எக்ஸ்ன்னு வரும். கீழே எக்ஸ் மைனஸ் பை முழுவதின் 4ஆம் அடுக்குன்னு எழுதலாம். பை மைனஸ் முழுவதின் 4ஆம் அடுக்குன்னு எழுதலாம். கவனிங்க, இப்போ இது பிரச்சனை இல்லை. எக்ஸோட பெருமானம் எக்ஸ் டென்ஸ் டு பையாக இதனுடைய பெருமானம் ஒன்றினை அணுகும். ஏன்? கொஸ் எக்ஸ் மைனஸ் ஒன்றினை அணுகும். கொஸ் வர்க்கம் எக்ஸ்ன்னு சொல்கிறது ஒன்றினை அணுகும். என்ன சொல்லுவாங்க? கொஸ் எக்ஸ் மைனஸ் ஒன்றினை அணுகும். கொஸ் வர்க்கம் எக்ஸ்ன்னு சொல்கிறது ஒன்றினை அணுகும். கவனிங்க, இதை மேலும் சைன் வர்க்கம் எக்ஸை நான் பொதுவாக எடுத்தேன்னு சொன்னோம். கவனிங்க, மைனஸ் சைன் வர்க்கம் எக்ஸை பொதுவாக எடுக்கிறேன். மைனஸ் சைன் வர்க்கம் எக்ஸை பொதுவாக எடுக்கிறேன். 1 மைனஸ் கொஸ் வர்க்கம் எக்ஸ்ன்னு வரும். 1 மைனஸ் கொஸ் வர்க்கம் எக்ஸ் இல்லைங்களா? கவனிங்க, இதில் மைனஸ் சைன் வர்க்கம் எக்ஸை பொதுவாக எடுக்கிறேன். மைனஸ் சைன் வர்க்கம் எக்ஸை பொதுவாக எடுத்தால் 1 மைனஸ் கொஸ் வர்க்கம் எக்ஸ்ன்னு வரும். 1 மைனஸ் கொஸ் வர்க்கம் எக்ஸ்ன்னு சொல்கிறது சைன் வர்க்கம் எக்ஸ். எனவே கொஸ் வர்க்கம் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் பை முழுவதின் 4ஆம் அடுக்கு. ரைட், லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு பை சுருக்கல் எண்ணம். ரைட், எனவே மைனஸ் இதை எழுதலாம் சைனின் 4ஆம் அடுக்கு எக்ஸ். ஏன் இது சைன் வர்க்கம் எக்ஸ். சைன் வர்க்கம் எக்ஸ் இங்கே இருக்குது. சைனின் 4ஆம் அடுக்கு எக்ஸ். சைனின் 4ஆம் அடுக்கு எக்ஸ்ன்னு வரும். கீழ் எக்ஸ் மைனஸ் பை முழுவதின் 4ஆம் அடுக்கு. கவனிங்க, இன்ட்டு கொஸ் வர்க்கம் எக்ஸ். நான் ஏற்கனவே சொன்னேன், இதனுடைய பெருமானம் ஒன்றினை அணுகும். கவனிங்க, சைன் 4ஆம் அடுக்கு எக்ஸ்ன்னு சொல்கிறத கவனிங்க. இதை இவ்வாறு எழுதலாம். எனக்கு பிரச்சனை இல்லை. எக்ஸ் மைனஸ் பையின் 4ஆம் அடுக்குன்னு எழுதலாம். அதனுடைய பெருமானமும் சைனின் 4ஆம் அடுக்கு எக்ஸ் மைனஸ் பையனுடைய பெருமானமும் சைன் எக்ஸினுடைய பெருமானமும் ஒன்றாக இருக்கும். எனவே கவனிங்க, இவ்வாறு எழுத இயலும் என்று சொன்னோம். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு பையை அணுகும்போது இதனுடைய பெருமானம் ஒன்றினை அணுகும். எனவே ஃபைனலாக எங்களுக்கு -1 சொல்லுத பெருமானம் பெறப்படும். 14ஆம் கேள்வி. லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0
sin pi cos வர்க்கம் x. இது ஒரு கோணம், இது ஒரு கோணம். கீழ் x வர்க்கம் சொல்கிற பெருமானம் என்ன? என்ன பெருமானத்தை காணும். அப்படின்னா எக்ஸோட பெருமானம் பூஜ்ஜியத்தினை அணுகும்போது இதர பெருமானம் ஒன்றினை அணுகும். இதர பெருமானம் ஒன்றினை அணுகும்போது இதனுடைய பெருமானம் பையினை அணுகும். சொல்லி பையினை அணுகும். இதர பெருமானம் பையினை அணுகும்போது இதனுடைய பெருமானம் பூஜ்ஜியத்தினை அணுகும். sin pi பூஜ்ஜியம். எனவே பூஜ்ஜியத்தை அணுகுது. இதனுடைய பெருமானம் பூஜ்ஜியத்தினை அணுகும்போது பூஜ்ஜியத்தின் கீழ் பூஜ்ஜியம் என்று சொல்கிற தேரா வடிவம் வருது எங்களுக்கு. பூஜ்ஜியத்தின் கீழ் பூஜ்ஜியம். எனவே நாங்கள் சொல்லுவோம் இது தேரா வடிவம், அன்டிஃபைன்டு. கவனிங்க, தேரா வடிவம் என்று சொல்கிறது ஏதாவது ஒரு பெருமானம் இருக்கலாம். இதை வச்சு கொண்டு சொல்லல அது இது பூஜ்ஜியத்துக்கு சமனாக இருக்கும்னு சொல்லி சரியா சில வேலை இருக்கலாம். அல்லது இதனுடைய பெருமானம் நான் சொல்லவான்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். குறித்த ஒரு பெருமானத்தை பூஜ்ஜியத்தினால் பிரிக்கும்போது, ஒரு பெருமானத்தை பூஜ்ஜியத்தினால் பிரிக்கும்போது அல்லது இதை முடிவில் உங்களுக்கு சொல்ல இயலாது. விலங்கின சொல்லுவாங்க ஒரு பெருமானம். இது தெரியாது உண்மையில். ஒரு பெருமானத்தை எடுக்கலாம். கவனிங்க, ஒரு பெருமானத்தை எடுக்கலாம். அதாவது தேரா வடிவம் சொல்கிறது இது பூஜ்ஜியம் சொல்கிறது உங்களுக்கு இந்த பெருமானம் தெரியாது. ஏன்? எக்ஸிட பெருமானம் பூஜ்ஜியம் அல்ல, பூஜ்ஜியத்தினை அணுகின்ற ஒரு பெருமானம். எனவே அன்னளவாக எங்களுக்கு பூஜ்ஜியத்தினை அணுகிற பெருமானம் 0.000001 அல்லது 9, 4 ஏதாவது இருக்கலாம். அன்னளவாக இதை எங்களுக்கு சொல்லலாம் பூஜ்ஜியத்தை அணுகிற பெருமானம் சொல். அதே போல் கீழேயும் எங்களுக்கு பூஜ்ஜியம் வருகுது. எக்ஸிட பெருமானம் பூஜ்ஜியத்தினை அணுகும்போது எக்ஸ் வர்க்கம்னு சொல்கிறது என்ன சொல்ல வரது. எனவே எக்ஸிட பெருமானம் பூஜ்ஜியத்தை அணுகும்போது 0.0000 பல பூஜ்ஜியம் இந்த பெருமானம் சரியாக சொல்ல இல்லாது. தர 0.0000 சொல்லும்போது இது மேலும் பூஜ்ஜியத்தினை அணுகுகிற ஒரு சிறிய பெருமானமாக இருக்கும். இது கீழே உள்ளது மேலும் பூஜ்ஜியத்தினை அணுகுகிற ஒரு சிறிய பெருமானமாக இருக்கும். இது மிகவும் சிறிய பெருமானம். இதை விட இது மிகவும் சிறிய பெருமானம் வச்சுக்கொண்டால் ஒரு பெருமானத்தை மிகவும் சிறிய பெருமானங்களாக பிரிக்கும்போது ஒரு பெருமானத்தினை தருவது. குறித்த ஒரு பெருமானத்தினை தரும். உதாரணமாக நான் சொல்கிறேன். உதாரணமாக வச்சுக்கொள்வோம். 0.01 சொல்கிறத 0.001 பிரிக்கும்போது இதனுடைய பெருமானம் 10. இது ஒரு பெருமானத்தினை தரும். அதுதான் நான் சொல்ல வரேன். இதனால் பிரிக்கும்போது பெருமானத்தினை தரும். பூஜ்ஜியத்தையோ அல்லது முடிவிலையோ இல்லை. அதான் சொல்கிறோம் நாங்கள் தேரா வடிவம் ஒரு பெருமானத்தை கொண்டிருக்கலாம், பெரும்பாலும் ஒரு பெருமானத்தை கொண்டிருக்கலாம்னு சொல்லி சொல்ல வரேன் சொல்லி ரைட். எங்களுக்கு தெரியும் அடிப்படை திரிகோண கணித எல்லை தேற்றம். எங்களுக்கு தெரியும் sin x × x limit x tends to 0 பெருமானம் ஒன்றினை தரும். எனவே இவ்வாறான ஒரு வடிவுக்கு எழுதக்கூடியதாக இருக்குமாக இருந்தால் x பெருமானம் பூஜ்ஜியத்தினை அணுகும். இவ்வாறு பூஜ்ஜியத்தினை அணுகும் போது ஒன்று சொந்த பெருமானத்தை தரும். எனவே இதனை இவ்வாறான ஒரு வடிவுக்கு நாங்கள் எழுதுவேன். கவனிங்க, இதில் ஒன்றும் செய்ய இயலாது. எக்ஸ் வர்க்கம் வெறும் மாற்றம் செய்ய இயலாது. அதேபோல் சைன் இருந்தாலும் இதில் ஏதாவது ஒரு மாற்றம் ஒன்று செய்யலாம். கவனிங்க, அது மாற்றம் நான் செய்கிறேன். x → 0 sin π இதை நான் எழுதலாம் 1 - sin வர்க்கம் எக்ஸ்ன்னு சொல்லி கொஸ் வர்க்கம் எக்ஸ்ன்னு சொல்லுது. கீழ் எக்ஸ் வர்க்கம் கவனிங்க. மேலும் லிமிட் x → 0
சைன் இதை அடைப்பு நீக்கி எழுதி நான் பை மைனஸ் பை சைன் வர்க்கம் எக்ஸ், பை சைன் வர்க்கம் எக்ஸ் கீழ் எக்ஸ் வர்க்கம் எங்களுக்கு தெரியும் சைன் பை மைனஸ் டீட்டான்னு சொல்கிறது சைன் டீட்டா. எனவே பை மைனஸ் பை சைன் வர்க்கம் எக்ஸ்ன்னு சொல்கிறது இதனை எழுதலாம் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 சைன் பை மைனஸ் 5 சைன் வர்க்கம் எக்ஸ்ன்னு சொல்கிறது சைன் பை சைன் வர்க்கம் எக்ஸ்ன்னு சொல்லி சைன் பை வர்க்கம் எக்ஸ்ன்னு சொல்லி கவனிங்க. கீழே எக்ஸ் வர்க்கம் இருக்குது, கீழே எக்ஸ் வர்க்கம் இருக்குது. எக்ஸ்டென்ஸ் டு பூஜ்ஜியமாக இதனுடைய பெருமானம் பூஜ்ஜியத்தினை அணுகும். எனவே சைன் குறித்த ஒரு கோணம் பூஜ்ஜியத்தினை அணுகுது. கவனிங்க, கீழே பை சைன் வர்க்கம் எக்ஸ்ன்ற ஒரு பகுதி இருந்தால் இதுவும் பூஜ்ஜியத்தினை அணுகும். எனவே இதனை சேர்த்து லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு பூஜ்ஜியமாகும் போது இதனுடைய பெருமானம் ஒன்றே அணுகும். விளையாட சொல்லவான்னு சொல்லி எனவே இது எனக்கு தேவை. கவனிங்க, சைன் வர்க்கம் எக்ஸ் பை சைன் வர்க்கம் எக்ஸ்ன்னு சொல்கிறது எனக்கு தேவை. எனவே அதை நான் உருவாக்கி எழுதுகிறேன். கவனிங்க, எனவே மேலேயும் கீழேயும் பை சைன் வர்க்கம் எக்ஸால் நான் பெருக்கிறேன். கவனிங்க, எனவே இப்போ எனக்கு இதனை லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 சைன் பை சைன் வர்க்கம் எக்ஸின் கீழ் இந்த பை சைன் வர்க்கம் எக்ஸை நான் கீழே கொண்டு எழுதுகிறேன். இல்லைங்க, நான் சொல்லுவேன் இது சைன் டீட்டாவின் கீழ் டீட்டா வடிவம் டீட்டா டென்ஸ் டு 0 அப்படின்னு சொல்லுவேன். அதே போல் இங்கே பை இன்னொன்று இருக்குது சைன் வர்க்கம் எக்ஸ் பை சைன் வர்க்கம் எக்ஸ். இந்த எக்ஸ் வர்க்கத்தை இங்கே கொண்டு பிரித்து எழுதலாம். எனவே இப்போ இதனுடைய பெருமானம் எக்ஸ்டென்ஸ் டு 0 ஆகும்போது 1, இதனுடைய பெருமானம் 1. எனவே மிஞ்சிறது பை. எனவே இதனுடைய பெருமானம் பையை தரும். தான் சொல்ல வாரேன்னு சொல்லி அடுத்த கேள்வி லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 கொஸ் வர்க்கம் 3x மைனஸ் 1 கீழ் எக்ஸ் வர்க்கம் சொல்கிறேன். இது என்ன பெருமானத்தை கொண்டு இருக்கும்னு சொல்லி பார்ப்போம். கம்மி கொஸ் வர்க்கம் 3x மைனஸ் 1 திரிகோண கணித பகுதி இருக்குது. இதை மேலும் எங்களுக்கு சுருக்க இயலுமான்னு பார்த்தா சுருக்க இயலும். இதனை எழுதலாம் மைனஸ் சைன் வர்க்கம் 3xன்னு சொல்லி மைனஸ் சைன் வர்க்கம் 3xன்னு எழுதலாம். கீழே எக்ஸ் வர்க்கம் எக்ஸ்டென்ஸ் டு 0 லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0. கவனிங்க, எனவே சைன் வர்க்கம் 3x இருக்குது. எனவே இதை நான் இவ்வாறு எழுத போகிறேன். சைன் 3xன் கீழ் 3x முழுவதின் வர்க்கம் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 இந்த பெருமானம் ஒன்றினை தரும். சொல்லவான்னு சொல்லி எனவே 3 தேவை. எனவே நான் இதை 9ஆல் மேலேயும் கீழேயும் பெருக்கிறேன். கவனிங்க, 9ஆல் மேலேயும் கீழேயும் பெருக்கிறேன். எனவே இதை 1ஆக எழுதலாம். மைனஸ் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 சைன் 3xன் கீழ் 3x முழுவதின் வர்க்கம் எழுதலாம் இன்ட்டு 9 எக்ஸ்டென்ஸ் டு 0 இதனுடைய பெருமானம் ஒன்றினை அணுகும். எனவே -9 வெளியே சொல்லுவான்னு சொல்லி ரைட். அதேபோல் கவனிங்க 16ஆம் கேள்வி லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 cos 7x minus 1 கீழ் x sin x ரைட். கவனிங்க, பூஜ்ஜியத்தை பிரதியிடும் போது மேலே பூஜ்ஜியம் கீழே பூஜ்ஜியம் வருகிறது. தேரா வடிவம்
மேலே பூஜ்ஜியம் கீழே பூஜ்ஜியம் வரை தேரா வடிவம் 7 நம்பருக்கு சுருக்கலாம். தனித்தனியாக வகுத்து பிரயோஜனம் இருக்குதா என்று பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வகுத்து பாருங்கள். cos 7x sin x சால எங்களுக்கு பிரிக்க இயலாது. எனவே இதனை மேலும் சுருக்கி எழுதலாம். எவ்வாறு எழுதலாம்? cos 7x minus 1 சொல்லுங்க. கவனிங்க, cos 7x என்று சொல்கிறத 1 minus 2 sin வர்க்கம் 7x இன் கீழ் 2 7x இன் கீழ் 2. எனவே cos 7x minus 1 என்று சொல்கிறத minus 2 sin வர்க்கம் 7x இன் கீழ் 2 என்று எழுத இயலும். கீழ் கவனிங்க x into sin x இப்போ மேலேயும் கீழேயும் சுருக்க இயலாது. இருந்தாலும் இது ஒரு x இருந்திருந்தால் கவனிங்க, இங்கே ஒரு x இருந்திருந்தால் லிமிட் எக்ஸ்டென்ஸ் 0 இதனுடைய பெருமானம் ஒன்றினை அணுகும். எனவே நான் எக்ஸால் பிரித்து எக்ஸால் பெருக்கிறேன் மேலே கீழே. எனவே இந்த எக்ஸ் வர்க்கத்தை கொண்டு இப்போ எனக்கு சைன் வர்க்கம் 7x இன் கீழ் 2ஆல் கொண்டு பிரிக்கலாம். கவனிங்க, சமன் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 -2 சைன் வர்க்கம் 7x இன் கீழ் 2 கீழே இந்த எக்ஸ் வர்க்கத்தால் பிரிக்கிறேன். கவனிங்க, அதே போல் 7 வர்க்கத்தின் கீழ் 2 வர்க்கம் 2 இருந்திருந்தால் இதனால் வகுக்கும்போது எக்ஸ்டென்ஸ் டு 0 இதனுடைய பெருமானம் 1 வரும். இப்படி சொல்லுவான்னு சொல்லி, எனவே நான் எடிஷனலாக சேர்த்துருக்கிறேன் 7 வர்க்கத்தின் கீழ் 2 வர்க்கம் 7 வர்க்கத்தின் கீழ் 2 வர்க்கம் சொல்லி. எனவே இதால் மேலேயும் பெருக்க வேணும். ஏன் பார்த்தான் எந்த ஒரு மாற்றமும் நிகழ்ந்திருக்காது. கவனிங்க, இப்போ இதை ஒன்றாக லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 இதனுடைய பெருமானம் ஒன்றினை அணுகும். தர 1 கீழ் sin x இன் கீழ் x பெருமானம் ஒன்றினை அணுகுது. இதனுடைய பெருமானம் ஒன்றினை அணுகுது. எனவே மிகுதியாக வருகிறது எங்களுக்கு -2 தர 49 கீழ் 4 எனவே -49 கீழ் 2 -49 கீழ் 4 என்று வரும். மேலே -2 இருக்குதா, -49 கீழ் 2 சொல்லி எழுதலாம். 17ஆம் கேள்வி. லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 x tan inverse x இன் கீழ் 1 - cos x. இவ்வாறு இன்வெர்ஸ் பகுதிகள் வரும்போது நாங்கள் வலிமையாக என்ன செய்கிறோம்னு சொன்னால் இன்வெர்ஸுக்கு ஏதாவது ஒரு பிரதியீடு கொடுக்குறோம். உதாரணமாக tan inverse xன்னு சொல்கிறத ஒரு t இவ்வாறு அல்லது தீட்டா அல்லது ஏதாவது ஒன்று என்ன சொல்லலாம், x சமன் tan t என்று சொல்லி. எனவே இந்த எக்ஸுக்கு பதிலாக கவனிங்க, இங்கே ஒரு விஷயம், எக்ஸுடைய பெருமானம் பூஜ்ஜியத்தினை அணுகும் போது டீயினுடைய பெருமானமும் பூஜ்ஜியத்தினை அணுகும். எனவே எக்ஸுக்கு பதிலாக tan t என போடலாம். tan இன்வெர்ஸ் எக்ஸுக்கு பதிலாக டீயை போடலாம். கீழே 1 இந்த எக்ஸுக்கு பதிலாக tan tயை கொண்டு போட்டால் கொஞ்சம் சிக்கலான வடிவம் சுருக்கிறதுக்கு. எனவே மேலே உள்ள பகுதியை இன்னும் 7 மட்டுக்கு கொஞ்சம் சுருக்கிறது. கவனிங்க, எவ்வாறு சுருக்கலாம் சொன்னால் இந்த பகுதி ஒன்றும் சுருக்க இயலாது. இருந்தாலும் இதை வேறொரு விதத்தில் எழுதலாம். 1 - cos x சொல்கிறத sin வர்க்கம் x/2 அல்லது cos வர்க்கம் x/2 வேறொரு வடிவத்தில் எழுதலாம். நான்
அரை மடங்கில் எழுதாமல் வளமையாக செய்கிற மாதிரி 1 + cos x மேலேயும் கீழேயும் பெருக்கிறேன். 1 + cos x முழு மடங்காக வச்சுக்கொண்டு செய்வோம். 1 + cos x பெருக்கும்போது x → 0 அணுகும்போது இது ஒரு பெருமானத்தை தரப்போகுது. எனவே இது பிரச்சனை இல்லை. 1 - cos x 1 + cos x சொல்கிறது 1 - cos வர்க்கம் x 1 - cos வர்க்கம் x சொல்கிறது sin வர்க்கம் x. எனவே limit x → 0 x tan inverse x இன் கீழே வரப்போகுது sin வர்க்கம் x 1 + cos x சொல்லி sin வர்க்கம் x 1 + cos x சொல்லி கவனிங்க. இதை மேலும் சுருக்கிறேன். இந்த எக்ஸை இங்கே கொண்டு பிரிக்கலாம். சொல்ல வர சொல்லி இந்த எக்ஸை இங்கே கொண்டு வந்து பிரிக்கலாம். ரைட். அப்போ அவ்வாறு பிரித்து எழுதுகிறேன். லிமிட் x → 0 ரைட். அல்லது ஒரு எக்ஸால் மேலேயும் கீழேயும் பெருக்கிறேன். ஒரு எக்ஸால் மேலேயும் கீழேயும் பெருக்கி எழுதுகிறேன். கவனிங்க. ரைட். ஒரு எக்ஸால் மேலேயும் கீழேயும் பெருக்கி எழுதுகிறேன். எனவே இந்த எக்ஸ் வர்க்கத்தை கொண்டு இங்கே கொண்டு பிரித்து எழுதலாம். ரைட். பிரித்து எழுதும்போது tan inverse x 1 + cos x இன் கீழ் x sin வர்க்கம் x இன் கீழ் இந்த x வர்க்கத்தை கொண்டு இங்கே பிரித்து எழுதலாம். ஏன் லிமிட் தனித்தனியாக பகிரும்போது இதனுடைய பெருமானம் ஒன்றினை அணுகும். எனவே இதில் பெருமானம் ஒன்றினை அணுகும். எனவே அடுத்த வரியில் எனக்கு எழுதலாம் லிமிட் x → 0 tan inverse x இன் கீழ் x 1 + cos x. இதுக்கும் லிமிட்டை கொடுக்கலாம். லிமிட்டை பாயிருந்து நேரத்தோடைய கொடுத்தா இதனுடைய பெருமானம் 2 தரும். எனவே 2 tan inverse x இன் கீழ் x 2 tan inverse x இன் கீழ் x. இப்போ பிரதியீடு செய்யலாம். எந்த பிரச்சனையும் வரப்போகிறது இல்லை. கவனிங்க. நான் இது கொடுப்போம் பிரதியீடு tan inverse x சமன் ஒரு t என்க எடுத்தால் எனவே x சமன் tan t வரும். x பெருமானம் 0 அணுகும் போது t இனுடைய பெருமானமும் 0 அணுகும். எனவே இந்த பகுதியை இந்த பிரதியீடோடு இவ்வாறு எழுதலாம். 2 limit t → 0 tan inverse x-க்கு பதிலாக t எழுதலாம். அதே போல் x-க்கு பதிலாக tan t எழுதலாம். tan t இதை 1 கீழ் t tan t/t எழுதலாம். கவனிங்க. எனவே இது t → 0 இதனுடைய பெருமானம் ஒன்றினை அணுகும். எனவே இந்த பெருமானம் ஒன்றினை அணுகும். எனவே 2 தர மிஞ்சிறது 2 தர 1 2 விலங்குதான் சொல்ல வர சொல்லி